அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. தபுக் போகும்போது சமூக கூட்டத்தார் அழிக்கப்பட்டாங்க இல்லையா, சாலி நபியுடைய கூட்டத்தார், அந்த கூட்டத்தையும் அந்த இடத்தையும் ரசூல்லா வந்து கடந்து போகிறாங்க. அப்போ வந்து ரசூல்லா சொல்கிறாங்க, இது இறைவனால் வேதனை இறக்கப்பட்ட இடம், இந்த இடத்துல அழுதுகிட்டே தான் நீங்கள் கடக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ பெரிய கூட்டம், ஏன்னா 30,000 பேர் கொண்ட படை இல்லையா, எல்லாருக்குமே கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதில் ஒரு குறிப்பிட்ட சில பேர் என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிணறுகள், அவங்களுக்கு கிணறு இருந்துச்சு இல்லை, அதில் எல்லாம் தண்ணீர் இறச்சி எல்லாம் இவங்க சாப்பாடு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணோன்னா ரசூல்லா வந்து சேர்ந்தவொடனே இந்த தண்ணி எடுத்தீங்களாங்கிறாங்க. ஆமான்னொன்னே தண்ணி கொட்டுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பாடு என்ன பண்ணீங்கன்னா, இந்த ரொட்டி செய்கிறதுக்காக மாவு இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாவு எடுத்துகிட்டு போய் ஒட்டகத்துக்கு போடுங்க, இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல்லா அதையும் வந்து இது பண்ணிவிட்டு, சாலி நபியோடைய ஒட்டகம் குடிச்சதில்லை அந்த ஒரு கிணறு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 5700 5702 வரைக்கும் 3 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு நிகழ்வு, முக்கியமான நிகழ்வு, இது வரலாற்றில் ஒரே ஒரு வாட்டி தான் நடந்திருக்கு, இது முன்னாடி இது நடக்கவே இல்லை. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுபு நேரத்தில் ஒரு இயற்கை தேவை நேரத்தில் டாய்லெட்டுக்காக தூரமாக போகிறாங்க. ரசூல்லா போயிட்டு வர்றது வரைக்கும் லேட் ஆயிடுது. சுபுவுடைய தொழுகைக்கு உண்டான நேரம் வந்து லேட் ஆயிடுது. லேட்டானவொன்னே மக்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு தொழுகை நடத்த சொல்லி கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டோன்னா இவர் தொழுகை நடத்திட்டு இருக்கிறாரு, ரசூல்லா வந்துடுறாங்க. ஒரு ரக்காத் முடிஞ்சிருச்சு, 2வது ரக்காத்தில் ரசூல்லா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க பின்னாடி ரசூல்லா இருக்கிறாங்கன்னா, சஹாபாக்கள்லாம் வந்துட்டு பயங்கரமான பதட்டத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நம்ம தொழுதுட்டோம் அப்படிங்கிறது. ரசூல்லாவும் பின்னாடி நின்று தொழுகிறாங்க. யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பின்னாடி நின்று ரசூல்லா தொழுகிறாங்க. அபூபக்கர் பின்னாடி கூட ரசூல்லா நின்று தொழுது கிடையாது. தொழுகை நடக்கும்போது அபூபக்கர் வர்றாரு, ஆனால் அபூபக்கர் பின்னாடி வந்துடுறாரு, ரசூல்லா தான் தொழுகை நடத்துகிறாங்க. அந்த பாக்கியம் வந்து வேறு யாருக்கும் கிடைக்கல. வரலாற்றிலே ஒரே ஒரு வாட்டி தான் நடக்குது. அதுவும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு மட்டும்தான் இந்த பாக்கியம். இப்போ நம்ம இந்த பின்னாடி கலீஃபாவை தேர்ந்தெடுக்கும் போது கூட நம்ம இந்த குவாலிஃபிகேஷன் சொல்லுவோம். அதை விட பார்க்கும்போது இவருக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. ரசூல்லா இவர் பின்னாடி நின்று தொழுது இருக்கிறாரு. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு இந்த பாக்கியம் கிடச்சிது. இது பார்த்தோன்னே இவங்களுக்கெல்லாம் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ரசூல்லாவுடைய அனுமதி இல்லாமல் நம்ம தொழுதுட்டோம் அப்படின்னு. அப்போ ரசூல்லா சிரிச்சுக்கிட்டே, இல்லை நீங்கள் கரெக்டாக தான் பண்ணீங்க, நேரத்துக்கு தொழுது கரெக்டான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 722வது ஹதீஸாக இது இருக்குது.